ஹியூமன் போடியமுடன் இணைந்து பக்கா லிமிடெட் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 அ தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட். கேஸ் 8 பிரியதர்ஷினி மட்டு. எபிசோட் 2 தடுமாறிய சிபிஐ, தடம் புரண்ட விசாரணை. 1996 ஜனவரி 23 மத்தியானம் 2:30 வீட்டு வேலைக்காரர் வீரேந்தர் பிரசாத் ஃப்ரெண்ட பார்க்க போனார். அவரு போயிட்டு இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. பிரியதர்ஷினி வீட்ல தனியா இருந்தா. 4:20 வெளியில அப்படின்னு ராகத்தோட பிளாஸ்டிக் பொருட்கள் விக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டா போதும், பிரியதர்ஷினி உற்சாகமாயிருவா. அவளுக்கு ரோட்ல வர வண்டியில பேரம் பேசி வாங்குறதுனா அவ்ளோ இஷ்டம். வண்டிக்காரர் சத்தம் கேட்ட உடனே உற்சாகமா வெளியில ஓடி போனா. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை பிரியதர்ஷினி ரொம்ப ஆசையோட நிறைவேற்றிக்குவா. சின்ன சின்ன பாட்டில்களும் டப்பாக்களும் கலர் கலரா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பாட்டில் ரத்த சிவப்பு கலர்ல மூடி போட்டு இருந்துச்சு. பாட்டில்ல சின்ன சின்ன பூக்களை வரைஞ்சிருந்தாங்க. அத பார்க்கவே அழகா இருந்துச்சு. அதுல 4-5 வாங்கினா. பாட்டில்களை ஆசையோட தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. மணி 4:45. காலிங் பெல் அடிச்சுது. கதவு பக்கம் வந்து யாரு அப்படின்னு கேட்டா. இது புது பழக்கம். சந்தோஷ் அவ வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் வந்த பழக்கம். எப்ப காலிங் பெல் அடிச்சாலும், யாரு கதவை தட்டுனாலும் அது சந்தோஷா இருக்குமோன்னு ஒரு பயம். கதவு பக்கம் வந்து விசாரிச்சுட்டு தான் கதவை திறப்பா. இப்பவும் சந்தோஷா இருக்குமோன்னு நினைச்சுதான் யாரு அப்படின்னு கேட்டா. மேடம் ஜி, வீரேந்தர் பிரசாத். வீரேந்தர் பிரசாத் குரலை கேட்டதும் பிரியதர்ஷினி கதவை திறந்தா. கொஞ்ச நேரத்துல வீரேந்தர் பிரசாத் நாயை கூட்டிட்டு வாக்கிங் போனாரு. கொஞ்ச நேரம் இருங்க ராஜேந்தர் சிங் சார், இல்லனா அப்பா அம்மா வந்துட்டோம், அப்புறம் போங்களேன் அப்படின்னா பிரியதர்ஷினி. இல்லம்மா, மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போகணும், அப்படியே வாக்கிங் போயிட்டு சட்டம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சீக்கிரமா வந்துடுங்க அப்படின்னு பிரியதர்ஷினி சொன்னா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. பிரியதர்ஷினி பெட்ரூம்ல படுத்திருந்தா தனியா. மணி 4:55. பிரியதர்ஷினியோட பார்க்கிங் ஏரியா பக்கம் ஒரு புல்லட் முரட்டு எரும மாடு மாதிரி வந்து நின்றுச்சு. அதுல இருந்து இறங்கினா சந்தோஷ். ஹெல்மெட்டை கழட்டி பைக் கண்ணாடியில மாட்டினா. அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, அதை கையில எடுத்துக்கிட்டான். ஹெல்மெட்டோட முன்பகுதியில கண்ணுல தூசு விழாம தடுக்கிற வைசர் ஃபுல்லா ஒழுங்கான கண்டிஷன்ல இருந்தது. பைக்ல இருந்து ஒரு கிரீட்டிங் கார்டை எடுத்துட்டு வந்தான். அப்போ பிரியதர்ஷினியோட பக்கத்து வீட்டுக்காரர் குப்புசாமி அவனை கிராஸ் பண்ணி போனார். அப்போ அவன் பிரியதர்ஷினி பிளாட்டோட வாசல் படி பக்கத்துல லேசா தயங்கிட்டே திருட்டு பார்வை பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். சந்தோஷ் மெதுவா பூனை மாதிரி அடிமேல அடி எடுத்து வச்சு போனான். முன்னாடி ஒரு தடவை அவளோட வீட்டுக்கு வந்து போலீஸ் கேஸ் ஆனது அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதனால ரொம்ப கவனமா போனான். வந்து காலிங் பெல் அடிச்சான். சத்தம் கேட்டு வந்த பிரியதர்ஷினி யாருன்னு கதவு பக்கம் வந்து கேட்கல. வீரேந்தர் பிரசாதா தான் இருக்கும்னு நினைச்சு கதவை திறந்தவ சந்தோஷ பார்த்ததும் டக்குன்னு கதவை அடைச்சிட்டான். மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. அவளோட இதயம் துடிக்கிற சத்தம் கதவுக்கு வெளியில நிக்கிறவனுக்கு கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. ப்ளீஸ் பிரியா, கதவை தர. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். இனிமே உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். பிரியா ப்ளீஸ் ப்ளீஸ் கதவை தர பிரியா அப்படின்னு அவன் கெஞ்சினான். மூச்சு நல்லா இழுத்து விட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஒழுங்கு மரியாதையா போயிரு, இந்த தடவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அதட்டுனா பிரியதர்ஷினி. அவன் முன்ன மாதிரி ஆக்ரோஷம் காட்டாம கெஞ்சினா. பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சினா. அவளுக்கு அது வினோதமா இருந்தது. ப்ளீஸ் பிரியா ப்ளீஸ் ப்ளீஸ், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலேயே முழிக்க வேணாம். இதுதான் நாம கடைசியா பாக்குறது. இந்த கிரீட்டிங் கார்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன், ப்ளீஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லவும் அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் பிரியதர்ஷினி மனசு இழகி அவனை உள்ள விட்டா. இந்த இன்சிடென்ட்டுக்கு உதாரணமா ஒரு கதை சொல்லலாம். ஒரு அரண்மனையில பூதம் ஒண்ணு பாட்டில்ல அடப்பட்டு கிடந்துச்சு. அந்த பாட்டில் இருந்த அறைக்குள்ள யாரும் போக முடியாது. அது மன்னரோட உத்தரவு. ஒரு நாள் இளவரசி அந்த அறை பக்கம் போனப்போ தண்ணின்னு சத்தம் கேட்டுச்சு. இளவரசி அறையை திறந்து உள்ள போனா. சத்தம் அந்த பாட்டில்ல இருந்து வந்துச்சு. அங்க அந்த பாட்டில்ல அடப்பட்டு கிடந்த சின்ன பூதம் தான் தண்ணின்னு சத்தம் கொடுத்துச்சு. இளவரசி, இளவரசி, நீ ரொம்ப அழகா இருக்கே. உன்னை பார்த்த இறக்க குணம் உள்ளவளா தெரியுது. எனக்கு தாகமா இருக்கு. இந்த பாட்டில திறந்து விட ப்ளீஸ். கொஞ்சம் போல தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பாட்டிலுக்குள்ளேயே போயிடுறேன்.
அப்படின்னு பாவப்பட்ட குரல்ல பூதம் கெஞ்சிச்சு. இளவரசி இறக்கப்பட்டு பாட்டில திறந்தா. வெளியே வந்த பூதம் விஸ்வரூபம் எடுத்துச்சு. இளவரசியை தூக்கிட்டு அப்படியே பறந்து போய் 7 கடல் 7 மலை தாண்டி சிறையில வச்சுச்சு. அந்த இளவரசி கதை பிரியதர்ஷினிக்கும் பொருந்தும். அவ இறக்கப்படாம இருந்திருக்கலாம். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும்னு சும்மாவா சொன்னாங்க? சந்தோஷ் ஏன் இப்படி மாறினான்னு தெரிஞ்சுக்க ஒரு கதை இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே சந்தோஷ் தொடர்ந்து பிரியதர்ஷினி பின்னாடியே வந்து வம்பு பண்ணிட்டு இருந்தான். முதல்ல டிராபிக் சிக்னல்ல வந்து வம்பு பண்ணினான். இன்னொரு சமயம் வீட்டுக்கே வந்து தொல்லை கொடுத்தான். இப்படி அவனோட ஸ்டாக்கிங் தொந்தரவு அதிகமாயிட்டே இருந்துச்சு. 1995 அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி கமிஷனர் ஆபீஸுக்கு பிரியதர்ஷினி போனா. அவளோட அப்பாவும் கூட போயிருந்தாரு. அங்க டெபுட்டி கமிஷனர் UNV ராவை பார்க்க சொன்னாங்க. அவரை போய் பார்த்து அவர்கிட்ட சந்தோஷோட மோசமான நடத்தை பத்தியும் அவனோட எல்லை மீறின டார்ச்சர் பத்தியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது வரைக்கும் பெருசா கண்டுக்காத போலீஸ் அதிகாரிங்க அப்பதான் நிலைமையோட சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கிட்டாங்க. அவளோட பாதுகாப்புக்காக பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசரா ஹெட் கான்ஸ்டபிள் ராஜேந்தர் சிங்க நியமிச்சாங்க. சந்தோஷ் பெரிய இடத்து பையன். பிரியதர்ஷினி போற இடத்துக்கெல்லாம் தொடர்ந்து வந்து அவளை வம்பு பண்றான். போலீஸ்ல புகார் பண்ணியும் சந்தோஷ் பயப்படுற மாதிரி தெரியல. இதனாலலாம் தான் அவளுக்கு பாதுகாப்பா பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணாங்க காவல்துறை. தேவைப்பட்டா துப்பாக்கி வச்சிருந்த போலீஸ் கூட கொடுத்திருப்பாங்க. லியோ படத்துல விஜய் வீட்ல ஒரு போலீஸ்காரர் செக்யூரிட்டிக்காக இருப்பாரே, அந்த மாதிரி. அதே அக்டோபர் 27ஆம் தேதி யூனிவர்சிட்டிக்கும் போய் லா காலேஜ் டீனை பார்த்தா பிரியதர்ஷினி. சார், நான் பிரியதர்ஷினி, லா ஸ்டூடெண்ட், 6th செமஸ்டர் படிக்கிறேன். நம்ம காலேஜ்ல படிச்ச சந்தோஷோட ஹாரஸ்மெண்ட்டை என்னால தாங்க முடியல சார். நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான். முதல்ல எல்லா பசங்க மாதிரி தான்னு அவனை சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா அவனோட நடவடிக்கை ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு சார். அவனால எனக்கு எதுவும் தப்பா நடந்துருமோன்னு தோணுது. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார். அவ முழுசா கொட்டி முடிக்கிறதுக்குள்ள டீன், சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னாரு. மேற்கொண்டு அவளை எதுவும் பேச விடல. அதுக்கடுத்த நாள்ல இருந்து அவ போற வர இடத்துக்கெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பா அவளோட நிழல் மாதிரி அந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ஹெட் கான்ஸ்டபிள் ராஜேந்தர் சிங் கூடவே போக ஆரம்பிச்சாரு. சந்தோஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அடா மாப்ள, பார்ட்டி எஸ்கார்ட்டோட வருது அப்படின்னு சொல்லி கடுப்பேத்துனான். இதெல்லாம் சந்தோஷோட எரிச்சலையும் கோபத்தையும் அதிகப்படுத்துச்சு. எங்க தனக்கு பிரியதர்ஷினி கிடைக்க மாட்டாளோங்கிற பயம் அவனுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பிரியதர்ஷினி அவனை அவாய்ட் பண்றதும் அவனை நிராகரிக்கிறதும் அவனோட நிம்மதிய கெடுத்துச்சு. அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு துடிச்சான். ஆனா அதுக்கு அவன் கையாண்ட வழி எல்லாமே ரொம்ப தப்பானது. பிரியதர்ஷினி அவன் மேல யூனிவர்சிட்டியில புகார் கொடுத்ததால அவனும் அக்டோபர் 30ஆம் தேதி பிரியதர்ஷினி மேல புகார் கொடுத்தான். பிரியதர்ஷினி ஒரே நேரத்துல 2 கோர்ஸ் பண்றதா சொன்னான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நவம்பர் 6ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு லா காலேஜ் கேம்பஸ்ல வச்சு பிரியதர்ஷினி கிட்ட வம்பு பண்ணினான். திமிரா கூப்பிட்டான் சந்தோஷ். தேவையில்லாம வார்த்தையை விடாத, மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட கைய பிடிச்சு இழுத்து முறுக்கி கேம்பஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தினான். அவனை தள்ளி விட்டுட்டு ஓடின பிரியதர்ஷினிக்கு ரொம்ப கோபமாவும் அவமானமாவும் இருந்துச்சு. ஒரு பொண்ணா எப்பவும் கம்பீரமா இருக்கணும்னு நினைக்கிற பிரியதர்ஷினிய அந்த சம்பவம் மன ரீதியா ரொம்ப பாதிச்சிருச்சு. மாரிஸ் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. சந்தோஷ் மேல அடுத்த புகார கொடுத்தா. சந்தோஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவன் சொந்த ஜாமீன்ல வெளியில வந்துட்டான். யூனிவர்சிட்டியில பிரியதர்ஷினி பத்தி சந்தோஷ் கொடுத்திருந்த புகார் தொடர்பா நவம்பர் 1ஆம் தேதியும் நவம்பர் 27ஆம் தேதியும் பிரியதர்ஷினிக்கு யூனிவர்சிட்டியில இருந்து ப்ரொஃபசர் BB பாண்டே மூலமா ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்க. 1991லயே MCom டிகிரி முடிச்சிட்டத சொல்லி அவ விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்படியெல்லாம் தொடர்ந்து கொடைச்சல் கொடுத்துட்டே இருந்தான். போலீஸ் ஆபீசரோட பையங்கிறதுனாலையும் அவன் ஒரு லாயருங்கிறதுனாலையும் சந்தோஷ் அநியாய திமிரோடையும் தெனாவட்டோடையும் திரிஞ்சான். பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டான். அதனால வரப்போற பின் விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வரம்பு மீறி நடக்க ஆரம்பிச்சான். முதல்ல பிரியதர்ஷினி மேல அவனுக்கு இருந்த பிரியம்
கொஞ்சம் கொஞ்சமா அவளை எப்படியும் அடைஞ்சே தீரணுங்கிற வெறியா மாறி அவனுக்குள்ள விஷ பாம்பா படமெடுத்து ஆடுச்சு. அவன் மனசுக்குள்ள துளி துளியா விஷத்தை சேர்த்துக்கிற மாதிரி வஞ்சத்தை வளர்த்துக்கிட்டான். வஞ்சம் தீக்கிற நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். பிரியதர்ஷினி கொலையான தகவல் கிடைச்ச உடனே ஒரு போலீஸ் டீம் இன்ஸ்பெக்டர் லலித் மோகன் தலைமையில ஜீப்ல கிளம்பி வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் சர்மா இன்னொரு ஜீப்ல வந்தாரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தாங்க. பிரேதம் கிடக்கிற பெட்ரூமுக்கு வந்து பார்த்தாங்க. பிரியதர்ஷினியோட உடம்பு அசையாம வறட்சி போய் கிடந்தது. பிரியதர்ஷினியோட அம்மாவால கூட பார்த்த உடனே சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முகம் கோரமா இருந்தது. கழுத்தை சுத்தி எலக்ட்ரிக் ஹீட்டரோட ஒயர், தரையில சடலத்தை சுத்தி அங்கங்க உறைஞ்சு போன இரத்தக்கரை, சுத்தி சில்லு சில்லா கண்ணாடி துண்டுங்க. இந்த கொலை கேஸை இன்ஸ்பெக்டர் லலித் மோகன் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. சுலப் இன்டர்நேஷனல்ல தலைவர் பொறுப்புல இருந்த பிரியதர்ஷினியோட அப்பா CL மட்டு புகார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாரு. அவரும் அவரோட மனைவியும் காலையில பொண்ணோட கிளம்பி போனது, அவ அவங்கள விட்டுட்டு காலேஜுக்கு போனது, அப்புறம் அவர் ஆபீஸ் மீட்டிங்னு போனது, அவரோட மனைவி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு 7:30 மணிக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட மனைவி வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தப்போ பொண்ணோட வாயிலிருந்து ரத்தம் வழிஞ்ச தடம் இருந்தது. இன்ஸ்பெக்டர் பிரியதர்ஷினியோட பெட்ரூம்ல அவளோட சடலம் எப்படி கிடைச்சதுன்னு வேற என்னென்னலாம் கவனிச்சாரோ அதெல்லாம் எழுதி அந்த புகார்ல தனியா சேர்த்தாரு. கழுத்துல ஒயரால இறக்குன தடம் பதிஞ்சு கிடந்தது. கழுத்துல எலக்ட்ரிக் ஹீட்டரோட ஒயர் சுத்தி கிடந்தது. வாயிலிருந்து வழிஞ்ச ரத்தம் தரையில பட்ட கரை இருந்துச்சு. அவளோட வாய், கழுத்து, மார்பு பகுதியில எல்லாம் சராய்ப்பா தெரிஞ்சது. அதனால செக்ஷன் 302 பிரிவுல ஒரு FIR போட்டாரு. அதோட நம்பர் 50/96. அப்புறம் மோப்பநாயையும் விசாரணை குழுவையும் அந்த இடத்துக்கு வர வச்சாரு. FIR பதிவு பண்ண உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு போட்டோகிராஃபரை கூட்டிட்டு விசாரணை டீம் வந்துச்சு. அவளோட ஜாக்கெட்ல முடி இருந்தது. கொலை நடந்த பிரியாவோட பெட்ரூம்ல வெவ்வேறு கோணங்கள்ல போட்டோ எடுத்தாங்க. சுத்தியும் சில்லு சில்லா கிடந்த கண்ணாடி துண்டுகளை போட்டோ எடுத்தாங்க. கழுத்தை நெரிக்க கொலைகாரன் யூஸ் பண்ண ஒயர் மாதிரியான தடயங்களை எல்லாம் சேகரிச்சாங்க. அதை பத்திரமா ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு வச்சாங்க. கொலை சம்பவம் பத்தி பக்கத்தில் உள்ள சாட்சிகள் கிட்ட விசாரிச்சாரு. பணத்தை பத்திரப்படுத்த முறைப்படி சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாரு. பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஹெட் கான்ஸ்டபிள் ராஜேந்தர் சிங், வீட்டு வேலைக்காரர் வீரேந்தர் பிரசாத் 2 பேர்ட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாரு இன்ஸ்பெக்டர். பிரியதர்ஷினியோட அம்மா கிட்ட இன்ஸ்பெக்டர் லலித் மோகன், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காமா அப்படின்னு கேட்டாரு. சந்தேகம் என்ன சார் சந்தேகம்? அந்த சந்தோஷ்குமார் தான் சார் கொலைகாரன். என் பொண்ண வேட்டை நாய் துரத்துற மாதிரி துரத்திக்கிட்டே இருந்தா. இந்த கொடுமையை அவனை தவிர வேற யாரு சார் பண்ண போறாங்க? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்களால அழுகையை அடக்க முடியல. தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழுக ஓஞ்ச அப்புறமா இன்ஸ்பெக்டர் லலித் மோகன் அவங்க கிட்ட கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் CRPC 161 பிரிவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கினாரு. சாட்சிங்க கிட்ட வாங்குற வாக்கு மூலம் தான் CRPC 161 ஸ்டேட்மெண்ட். 1996 ஜனவரி 23 என்ன நடந்துச்சுன்னா, மத்தியானம் மாருதி 800 கார்ல வந்து வீட்ல இறங்குனா பிரியதர்ஷினி. அந்த கார்ல அவளோட கடைசி பயணம் அன்னைக்குதான்னு அவளுக்கு தெரியாது. அந்த மாருதி கார் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எத்தனையோ கார்கள் விதவிதமா ரோட்ல ஓடுது. 80களோட மத்தியில மாருதி கார் இந்தியாவுல ஓட ஆரம்பிச்சுது. ஒரு குட்டி சொர்க்கமா இந்தியாவுக்கு மாருதி வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட 2வது பையன் சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தியோட தம்பி. கார்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். பிரிட்டிஷ் கார் கம்பெனியான ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார்ஸ்ல 3 வருஷம் அவர் பயிற்சியாளரா வேலை பார்த்தாரு. அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாரு. இங்க மக்களுக்கான குட்டி காரை தயாரிக்கணும்னு விரும்பினாரு. மாருதி வரதுக்கு முன்னால இந்தியாவுல 3 கார் கம்பெனி தான் இருந்துச்சு. கொல்கத்தாவுல ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், இது அம்பாசிடர் காரை தயாரிச்சுது. மும்பைல பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் பிரீமியர் பத்மினி காரை தயாரிச்சுது. இந்த காரு தான் அப்புறம் ஃபியட் ஆச்சு. இட்டாலியோட ஃபியட் கம்பெனி கூட சேர்ந்து பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் தயாரிச்ச காரு தான் ஃபியட். சென்னையில ஸ்டாண்டர்ட் மோட்டார் ப்ராடக்ட்ஸ் இந்தியா ஸ்டாண்டர்ட் ஹெரால்டு காரை தயாரிச்சுது. கார் வாங்க காசு இருந்தாலும் கார் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. அப்பெல்லாம் ஒரு காரை வாங்க 2 வருஷம் காத்து கிடக்கணும். பிரீமியர் பத்மினி கார் வாங்கணும்னா 5 வருஷம் ஆகும். அதனால இந்தியாவுல சின்ன கார்களை தயாரிக்கலாம்னு இந்திரா காந்தி முடிவு பண்ணாங்க.
1971 வருஷம் ஜூன் மாசம் 4ஆம் தேதி மாருதி மோட்டார்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாச்சு. ஆனாலும் கார் தயாரிக்கிறதுல பொருளாதார ரீதியா சிக்கல் இருந்துச்சு. இதுக்கிடையில எமர்ஜென்சி வந்துச்சு. இந்திரா காந்தி தேர்தல்ல தோத்தாங்க. 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. அதனால மாருதி நிறுவனத்துக்கு சிக்கல் வந்துச்சு. கம்பெனிய மூடுற நிலைமை கூட ஆயிடுச்சு. ஆனா 1980 தேர்தல்ல காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரவும் மாருதி நிறுவனத்துக்கு உயிர் கொடுக்க நினைச்சாரு சஞ்சய். ஆனா அவரோட உயிர் 1980 ஜூன் 23ஆம் தேதி ஒரு விமான விபத்துல போயிருச்சு. சஞ்சய் காந்தி இறந்தாலும் அவரோட கார் கனவு சாகலன்னு தான் சொல்லணும். மாருதி மோட்டார்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை இந்திய அரசு கையகப்படுத்துச்சு. 1981 பிப்ரவரி 24ஆம் தேதி அது மாருதி உத்யோக் லிமிடெட் நிறுவனம் ஆச்சு. சுசுகி மோட்டார் நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்துச்சு. 1983 ஏப்ரல் மாசம் கார் புக்கிங் தொடங்குச்சு. ஜூன் மாசத்துக்குள்ள 1,35,000 கார் புக்கிங் ஆச்சு. காரை புக் பண்ணும்போது 10,000 ரூபாய் முன்பதிவா செலுத்த சொன்னாங்க. நிறைய பேர் புக் பண்ணதால காரை குலுக்கல் முறையில தான் கொடுத்தாங்க. சரியா சொன்னா 1983 டிசம்பர் 14ஆம் தேதியில தான் கார் குர்காவ் மாருதி ஃபேக்டரியில இருந்து வெளியே வந்துச்சு. அன்னைக்கு 10 காருக்கான சாவிய வாடிக்கையாளர்களுக்கு பிரதமர் இந்திரா காந்தி கொடுத்தாங்க. கார் ஹர்பல் சிங்குக்கு கிடைச்சது. அவர் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்தாரு. ஏன் டிசம்பர் 14ஆம் தேதி தேர்ந்தெடுத்தாங்கன்னா அன்னைக்குதான் சஞ்சய் காந்தியோட பிறந்த நாள். கொஞ்ச நாள்லயே இந்தியாவில பாப்புலரான காரா மாறிச்சு மாருதி 800. மாருதியோட 10 லட்சமாவது காரை யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்புவீங்களான்னு கூட தெரியல. அன்னை தெரசாவுக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு அவ கூட அந்த கார்ல தான் போனோம். மாருதி கார்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். அது வாங்கின கதையையும் காரை பத்தின கதையையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆர்வமா சொல்லுவா பிரியதர்ஷினி. இப்போ இந்த காரை பார்க்கும்போது அவனே அவங்க தான் வருது. இப்படி பண்ணிட்டானே படுபாவி. அவனை சும்மா விட்டுறாதீங்க சார். பிரியதர்ஷினியோட அம்மா போலீஸ் கிட்ட கதறி சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரியே சந்தோஷ்குமாரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவனோட வலது கை விரல்ல லேசான காயம் இருந்தது. பேண்டேஜோ பிளாஸ்டரோ போடாம அப்படியே இருந்துச்சு. சந்தோஷ டாக்டர் ஆர்கே வாத்வா கிட்ட அனுப்புனாங்க. வலது கையில காயம் பட்ட விரல எக்ஸ்ரே எடுக்க சொன்னாரு. வலது கை விரல்ல எலும்பு முறிவு இருந்த விவரம் எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல தெரிய வந்துச்சு. சந்தோஷ் கிட்ட கொஞ்சம் நகத்தையும் முடியையும் சாம்பிளுக்கு வாங்கிக்கிட்டாங்க. அவனை விசாரிச்சு முடிச்சிட்டு 25ஆம் தேதி காலையில 9 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 25ஆம் தேதி பிரியாவோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அப்ளிகேஷன் எழுதி அனுப்புனாரு. சாயந்தரம் 4:25க்கு ஆரம்பிச்ச போஸ்ட்மார்ட்டம் 5:35க்கு முடிஞ்சது. வாய் லேசா திறந்திருந்தது. நாக்கு நுனி லேசா பல்லுக்கு இடையில வெளியே தெரிஞ்சது. உடம்பு அழுகத் தொடங்கல. உடம்புல 19 இடங்கள்ல காயம். வலது பக்கம் விழாவுல 3 இடத்துல எலும்பு முறிவு. கன்னித்திரை கிழியல. வஜைனல் ஸ்வாப் பரிசோதனைக்காக டாக்டர் கொஞ்சம் சாம்பிள் எடுத்தாங்க. ஃபுல் நெக் வயலட் கலர் டிஷர்ட். அதுல இடது மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்தது. இரத்தக்கரையும் இருந்தது. வெள்ளை கலர் பிரா. முதுகு பக்கம் எலாஸ்டிக் ஹூக் கழட்டப்படல. ப்ளூ கலர் ஜீன்ஸ். ஜீன்ஸோட ஜிப் மூடி இருந்துச்சு. ப்ளூ கலர் பேண்டீஸ்ல எந்த கரையும் இல்லை. உலன் சாக்ஸ். இந்த சாட்சியங்கள் எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோடு சேர்த்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸான இன்ஸ்பெக்டர் லலித் மோகன் கிட்டையும் சிபிஐ இன்ஸ்பெக்டர் என்கே பாட்டக் கிட்டையும் ஒப்படைச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க திடீர்னு சிபிஐ இன்ஸ்பெக்டர் எப்படி வந்தார்? சந்தோஷோட அப்பா போலீஸ் ஆஃபீஸர், சவுத் டெல்லியில டெப்யூட்டி கமிஷனர். அப்படி இருக்கும்போது இந்த கேஸை டெல்லி போலீஸ் விசாரிச்சா அது சரியா வருமானு பிரியதர்ஷினி குடும்பத்துக்கு சந்தேகம் வந்துச்சு. இது மீடியாவிலையும் பேசப்பட்டுச்சு. இதனால டெல்லி அரசாங்கமும் எதுக்கு வம்பு, பெரிய இடத்து விவகாரம் ஒழுங்கா விசாரிக்கப்படலைன்னா கோர்ட்ல கேள்வி மேல கேள்வி கேட்பாங்கன்னு கேஸை சிபிஐ பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. அதனால தான் 25ஆம் தேதியே அந்த கேஸ் சிபிஐ கைக்கு போச்சு. லலித் மோகன் இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா ஆவணங்களையும் சிபிஐ டிஎஸ்பி ஏகே ஓரி கிட்ட ராத்திரி 9 மணிக்கு ஒப்படைச்சாரு. சிபிஐ இன்ஸ்பெக்டர் என்கே பாட்டக்கும் இன்னும் கொஞ்சம் பேரும் இந்த டீம்ல இருந்தாங்க. அந்த ராத்திரியிலேயே குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷ் போட்டிருந்த அண்டர்வேரை சிபிஐ கைப்பற்றினாங்க. ஏன்னா அதைத்தான் கொலை நடந்த அன்னைக்கும் சந்தோஷ் போட்டிருந்தான். அதை இன்னும் துவைக்காம போட்டிருந்தான். சாஃப்டான மேற்புறம் கொண்ட பொருளால கழுத்தை இருக்கினதுனால மூச்சு திணறி பிரியா இறந்ததா போஸ்ட்மார்ட்டம் சொல்லுச்சு. ஆனா
சாதாரணமா அவ மேல இருந்த காயங்களை பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவு காயப்பட்டிருந்தா பிரியா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் லலித் மோகன் அன்னைக்கே பிரியா வீட்டில் பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து ஒரு கிரீட்டிங் கார்டையும் கைப்பற்றினார். அதில் சந்தோஷ்குமாரோட கையெழுத்து இருந்தது. அவனோட வீட்டு அட்ரஸ் இருந்தது. அப்போ லலித் மோகன் கூட சப் இன்ஸ்பெக்டர் சுஷீல் குமாரும் இருந்தார். 25ஆம் தேதி தான் இன்ஸ்பெக்டர் லலித் மோகன் சந்தோஷை அரெஸ்ட் பண்ணார். அன்னைக்கே சந்தோஷோட ஹெல்மெட்டையும் போலீஸ் கைப்பற்றினாங்க. அதில் கண்ணில் தூசி விழாமல் பார்த்துக்கிற வைசர், அதாவது கண்ணாடி தடுப்பு இல்லை. ஹெல்மெட்டில் அந்த கண்ணாடி தடுப்பை மாற்ற இடத்துல மெட்டாலிக் கருப்பு கலர் பெயிண்ட் உறிஞ்சிருந்தது. ஹெல்மெட்டில் அங்கங்க கோடு கோடா கீறல் இருந்தது. சந்தோஷோட DLI SG 1122 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொண்ட புல்லட் மோட்டார் சைக்கிளையும் சீஸ் பண்ணிட்டாங்க. அவனோட கையெழுத்து மாதிரியையும் வாங்கிக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் கேஸ் CBI கைக்கு போயிருச்சு. அதனால சந்தோஷையும் CBI கிட்ட ஒப்படைச்சாரு இன்ஸ்பெக்டர் லலித் மோகன். CBI சந்தோஷ் கிட்ட விசாரிச்சுது. அன்னைக்கு சாயங்காலம் பிரியதர்ஷினி வீட்டுக்கு போனதா அவன் சொன்னான். கதவை திறந்து விட்டா பிரியதர்ஷினி. வீட்டுக்குள்ள வந்ததும் சந்தோஷோட பேச்சு மாறுச்சு. காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கே பிரியா அப்படின்னா அவனோட பார்வை பிரியாவை தொலைச்சுது. ரஸ்கல், புத்திய காமிச்சிட்டல, மரியாதையா வெளியே போயிரு. உன்னை போய் உள்ள விட்டேன் பாரு. இப்ப நீ வெளியில போகலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு கத்துனா பிரியா. அந்த கணத்துல மிருகமா மாறுனா சந்தோஷ். எரிச்சல் அடைஞ்ச பிரியதர்ஷினி, ஒழுங்கா போயிரு பிளடி ராஸ்கல், இல்ல கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடுவேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொன்னா. அத கேட்ட உடனே சந்தோஷுக்கு ஆத்திரம் அதிகமாயி கோவத்தோட பளார்னு பிரியதர்ஷினி கன்னத்துல அரைஞ்சான். அவ சட்டுன்னு அவனை ஓங்கி தள்ளி விட்டான். தடுமாறி அவன் கீழே விழுந்தான். பெட்ரூம் கோட்னா பிரியதர்ஷினி. பெட்ரூம்குள்ள போன பிரியதர்ஷினி கதவை லாக் பண்றதுக்குள்ள பாஞ்சு வந்துட்டான் அந்த பாவி. பிரியதர்ஷினியோட பருவம் உருவம் ரெண்டையும் பார்த்து சந்தோஷ் வெறியானான். அவன் மேல விழுந்து வெறி கொண்டு கட்டி பிடிச்சு தாறுமாறா நடந்துட்டான். அவனை விடாம போராடினான். அவனை அடிச்சா, ஓங்கி ஓங்கி குத்துனா, உதைச்சா. ஒரு கட்டத்துல தடுமாறி தரையில விழுந்தா. தன்னை இழந்தா. சந்தோஷோட இச்சை தீர்ந்துச்சு. ஆனா கோவம் தீரல. நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சி தாங்காம பாதி மயக்கத்துல இருந்த பிரியதர்ஷினி ஹெல்மெட்டால அடிச்சு நொறுக்குனான். அவளோட முகத்தை உரு தெரியாம செதச்சான். ஹெல்மெட்ல இருந்த கண்ணாடி உடைஞ்சு சில்லு சில்லா செதறிச்சு. அவளை சுத்தியும் ரத்தம் தெரிச்சுது. அப்பவும் அவனோட வெறி அடங்கல. அவளை அடிச்சு அடிச்சு ஆத்திரம் தீராம அங்க இருந்த ஹீட்டரை இழுத்து எலக்ட்ரிக் ஒயரால கழுத்தை இருக்குனான். அவ செத்துட்டாங்கிறது தெரிஞ்ச அப்புறம்தான் அவனோட வெறி அடங்குச்சு. அப்போ மணி 5:30. 5 மணி வரைக்கும் பிரியதர்ஷினியா இருந்தவ 5:30 மணிக்கு டெட் பாடி. அவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு பிரியதர்ஷினி வீட்ல இருந்து சாதாரணமா வெளியில வந்தான் சந்தோஷ். அப்போ அவன் கையில இருந்த ஹெல்மெட்ல முன்பக்க கண்ணாடி இல்ல. ஹெல்மெட்ல அங்கங்க கீறல் இருந்துச்சு. 5:30 மணிக்கு அந்த உடஞ்ச ஹெல்மெட்டோட சந்தோஷ் DLI SG 1122ங்கிற அவனோட புல்லட் மோட்டர் பைக்ல பிரியதர்ஷினி வீட்டு பார்க்கிங் ஏரியாவில இருந்து கிளம்பினான். அது அங்க இருந்த செக்யூரிட்டி ஆபீசர் ஜெய்தீப் சிங் அலுவாலியா பார்த்தாரு. அது மாதிரி அட்வொகேட் OP சிங்கும் பார்த்தாரு. 2 பேருக்கும் அங்க ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடந்திருக்குன்னு அப்ப உரைக்கல. ஒரு பொண்ணை இப்படி செதைச்சிட்டோமே, கொன்னுட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம நேரா அவன் படிக்கிற இந்தியன் லா இன்ஸ்டிடியூட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போய் சேர்ந்தான். சந்தோஷ் வெளியே போன கொஞ்ச நேரத்துல பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ராஜேந்தர் சிங், கான்ஸ்டபிள் தேவ்குமார் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. காலிங் பெல் அடிச்சாங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் வெளியில கேட்டுச்சு. ஆனா யாரும் வரல. 2-3 தடவை பெல் அடிச்சு பார்த்தாரு. யாரும் வந்து கதவை திறக்கலன்னு தெரிஞ்சதும் அவங்க 2 பேருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதவை தட்டி பார்க்கலாம்னு அங்க போனாங்க. அது லேசா திறந்து கிடந்துச்சு. வழக்கமா அந்த கதவு பூட்டித்தான் இருக்கும். கதவு திறந்து கிடக்கே, என்னன்னு தெரியலையேங்கிற யோசனையோட 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. பெட்ரூமுக்கு போன அவங்களுக்கு பயங்கர ஷாக். அங்க டபுள் பெட்டுக்கு கீழே பிரியதர்ஷினி கிடந்தா. உடம்புல அசைவே இல்ல. அவளோட முகம் அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிருந்துச்சு. கழுத்துல எலக்ட்ரிக் ஹீட்டரோட ஒயர் சுத்தி கிடந்துச்சு. அவளை சுத்தி ரத்தக்கரை. பக்கத்துல அவளை சுத்தி
சில்லு சில்லா கண்ணாடி துண்டுகள் கிடந்துச்சு. இத பார்த்த உடனே பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ராஜேந்தர் சிங், கான்ஸ்டபிள் தேவ்குமார் 2 பேரும் டைனிங் ரூமுக்கு ஓடி வந்தாங்க. வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராஜேந்தர் சிங் ஃபோன் பண்ணாரு. சார், நான் பிரியதர்ஷினி மட்டுவோட பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ஹெட் கான்ஸ்டபிள் ராஜேந்தர் சிங் பேசுறேன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சவரு பிரியதர்ஷினி செத்து கிடந்த விஷயத்த விலாவாரியா இன்ஸ்பெக்டர் சுரீந்தர் சர்மா கிட்ட சொன்னாரு. போனை வச்சவரு, அவளை காப்பாத்த வேண்டிய பொறுப்பை ஒழுங்கா பண்ணாம இப்படி அநியாயமா காவு கொடுத்துட்டோமேன்னு நினைச்சாரோ என்னவோ, அப்படியே நில குலைஞ்சு உட்கார்ந்துட்டாரு. சந்தோஷ 26ஆம் தேதி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோர்ட் 28ஆம் தேதி வரைக்கும் அவனை போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க அனுமதி கொடுத்துச்சு. அன்னைக்கு டிஎஸ்பி ஏகே ஓரி பிரியா வீட்டுக்கு போய் விசாரிச்சாரு. 27ஆம் தேதி பிரியா வீட்டு வேலைக்காரர் வீரேந்தர் பிரசாதோட ஸ்டேட்மெண்ட் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு பதிவு பண்ணிக்கிட்டாரு ஏகே ஓரி. டிஎஸ்பி டிபி சிங் அனுப்பி சந்தோஷ் வீட்டை சர்ச் பண்ண சொன்னாரு. அங்கிருந்து சில போட்டோஸ், டெலிபோன் டைரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் லலித் மோகன் தந்த கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ரத்த மாதிரி, முடி இப்படியான தடய பொருட்களை 27ஆம் தேதி மல்கானா மூடிட்டதுனால தன்னோட வச்சுக்கிட்டாரு டிஎஸ்பி ஏகே ஓரி. மல்கானாங்கிறது சாட்சியங்களையும் தடய பொருட்களையும் பாதுகாப்பா வைக்கிற இடம். தேவைப்படும் போது எடுத்து கொடுப்பாங்க. யார் எப்ப எடுத்தாலும் கையெழுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. சாட்சியங்களை யார் எடுத்தாங்கன்னு தெளிவா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா சாட்சியங்களை 2 நாளா டிஎஸ்பி ஏகே ஓரியை வச்சுக்கிட்டாரு. அதை வச்சு சிபிஐ பித்தலாட்டம் பண்ண திட்டம் போட்டுச்சோ என்னவோ. 28ஆம் தேதி சந்தோஷோட பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. 2 சின்ன பாட்டில்ல 10 ml எடுத்தாங்க. 29ஆம் தேதி டிஎஸ்பி ஏகே ஓரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டாரு. தடய பொருட்களை மல்கானா ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அதை எடுத்துக்கிட்டாரு. 29ஆம் தேதி வசந்த் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தோஷ் மேல கொடுத்திருந்த கம்ப்ளைண்ட் கைப்பற்றினாரு. அப்படியே ராஜேந்தர் சிங், தேவ்குமார் 2 பேரையும் விசாரிச்சாரு. பிளாஸ்டிக் டப்பாக்களை வித்த விகாஸ் சர்மா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாரு. 30ஆம் தேதி பிரியாவோட காலேஜில் போய் விசாரிச்சாங்க. சந்தோஷ்குமார் கொடுத்த புகார் பத்திலாம் கேட்டாங்க. 31ஆம் தேதி அந்த புகாரோட காப்பிகளை வாங்கிக்கிட்டாங்க. 31ஆம் தேதி தடய பொருட்களையும் பிளட் சாம்பிளையும் டெஸ்ட்டுக்காக ஹைதராபாத் அனுப்புனாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சந்தோஷோட அண்டர்வேர் தேவையில்லைன்னு ஹைதராபாத் லேப்ல அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. சந்தோஷோட ரத்த மாதிரி 4 வயல்ஸ் இருந்துச்சு. ஆனா அவன்கிட்ட பிளட் எடுக்கும்போது 2 வயல்ஸ் தான் எடுத்தாங்க. 10 ml. இப்போ அது 4 வயலா மாறிடுச்சு. இதுதான் இந்த கேஸோட போக்கையை மாத்திச்சு. பிப்ரவரி 1ஆம் தேதி சிபிஐ டிஎஸ்பி ஓரி பிரியாவோட அம்மா ராஜேஸ்வரி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டாரு. பிரியதர்ஷினியோட சகோதரர் ஹேமந்த் மட்டு சிபிஐ அதிகாரி ஓரி கிட்ட, சார், கொலை நடந்த அன்னைக்கு அந்த கொலைகாரன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்ததை பக்கத்து வீட்டுக்காரர் குப்புசாமி பார்த்திருக்கார் சார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு குப்புசாமி இல்லாததால அவர்கிட்ட சிபிஐ அதிகாரி ஸ்டேட்மெண்ட் வாங்கல. 4ஆம் தேதி சிபிஐ டிஎஸ்பி ஏகே ஓரி பிரியா வீட்டுக்கு போனாரு. அப்பதான் குப்புசாமியோட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாரு. இந்த குப்புசாமி தான் கொலை நடந்த அன்னைக்கு சந்தோஷ பிரியா வீட்டுக்கு வெளியே வச்சு பார்த்தவர். ஆனா இவர் கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாரு. 3ஆம் தேதி சந்தோஷ நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க. அங்க இருந்து அவரை நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போனாங்க. சந்தோஷ விசாரிச்சப்போ, சார், பிரியதர்ஷினியும் நானும் ஃப்ரெண்டு. எங்க கேங்ல அருண், மஞ்சு பாரதி, தன்வீர் அகமத் எல்லாருமே இருக்காங்க சார். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சந்தோஷ். அவங்க எல்லார்கிட்டையும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டாங்க. 5ஆம் தேதி தடயவியல் சோதனைக்காக சாட்சியங்களை, தடய பொருட்களை அனுப்புனாங்க. 6ஆம் தேதி சந்தோஷோட கையெழுத்தையும் அந்த கிரீட்டிங் கார்டையும் தடயவியல் சோதனைக்கு அனுப்புனாங்க. சோதனையோட ரிப்போர்ட்டையும் வாங்கிக்கிட்டாங்க. சிபிஐ டிஎஸ்பி ஓரி 8ஆம் தேதி பிரியா வீட்டிலிருந்து இந்தியன் லா இன்ஸ்டிடியூட்டுக்கு போனாரு. ஆவரேஜா 40-45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாரு. அங்க போய் சேர அவருக்கு 35 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல இந்த நேரமும் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு தான் சம்பவம் நடந்த இடத்துல எடுத்த போட்டோக்களும் வந்தது. சந்தோஷ விசாரணை செஞ்சப்போ, வலது கையில் என்ன காயம், அது எப்படியாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இதுவா சார், ஜனவரி 14ஆம் தேதி பைக்ல போகும்போது விழுந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னா சந்தோஷ். அவன் சொன்ன ஆஸ்பத்திரியில போய் இன்ஸ்பெக்டர் எக்ஸ்ரே மாதிரியான ஆவணங்களை வாங்கிக்கிட்டாரு. அந்த ரிப்போர்ட்டையும் மல்கானா ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு வச்சுட்டாங்க. காயமடைஞ்சு 2-3 நாள் தான் இருக்குன்னு டாக்டரோட ரிப்போர்ட் சொல்லுச்சு. போலீஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்சு இந்த கேஸ் அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஸ்ரீ எஸ்.சி. மிட்டல் முன்னால 1997 ஜூலை 17 அன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. சந்தோஷ் மேல இபிகோ 376, 302 அப்படின்னு 2 செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த கேஸ்ல விசாரணை எல்லாம் முடிஞ்சு
ஜட்ஜ்மெண்ட் சமயத்துல இன்னொரு அமர்வுக்கு கேஸை மாத்திட்டாங்க. அது வரைக்கும் டீட்டெயில்டா விசாரிச்ச நீதிபதிக்கு இனிமே வேலை இல்லை. அவரால் தீர்ப்பு சொல்ல முடியாது. தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன நடந்தது? அப்படின்னா இந்த கேஸ் என்ன ஆகும்? இனிமே என்ன நடக்க போகுது? தொடர்ந்து அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by Pakka Limited. We all love food, don't we? Pakka Limited, a 42-year-old company, strives to build better regenerative packaging for food at scale while working in a circular economy. Keeping your food safe is Pakka's dharma. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Veera. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.